ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் கூட உங்களை நான் அன்பாய் வாழ்த்துகின்றேன். மறுபடியுமாய் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாய் தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துகின்றவர்களாய் அவருடைய நாமத்திற்கு நாம் மகிமையை சேர்க்கின்றவர்களாக நாம் இந்த உலகத்திற்குள்ளாக கடந்து செல்லுவோம். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் வந்து நாம் அவருடைய பாதபடியில காத்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மோடு கூட இடைப்படுகின்றவராய் நம்மோடு கூட பேசுகின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இந்த புதிய நாளை நம்முடைய ஜீவிய நாட்களிலே தேவன் கூட்டி கொடுத்திருக்கும் பொழுது நானும் நீங்களும் இந்த நாளிலே பிரவேசித்து அவருக்கு ஏற்ற விதமாய் அவருக்கு சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றவராக இருக்கின்றார். இந்த பூலோகத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் நானும் நீங்களும் பயந்து போனவர்களாக இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி வெளிவர முடியும் என்று சொல்லி அங்கலாய்க்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட அங்கலாய்ப்புகள், இப்படிப்பட்ட பயத்தின் நிலைமைகள் வரும் பொழுது கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை பயப்படாதே என்று சொல்லி வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஐசியா சாப்டர் 41 verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறது போல ஆண்டவர் நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் போதுமானவராக இருக்கின்றார். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த பயத்தின் சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாம் கடந்து போனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்றார், நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அடுத்ததாய் பார்க்கும் பொழுது திகையாதே, நான் உன் தேவன். நீ திகைத்து போன சூழ்நிலைகளுக்குள்ளாய் காணப்படுகின்றாயா? அல்லது அந்த நாளை குறித்ததான திகைப்பு உனக்குள்ளாக காணப்படுகின்றதா? ஆண்டவர் ஒன்று பார்த்து சொல்றாரு, நான் உன் தேவனாக இருக்கின்றேன். ஆகையினாலே நீ திகைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ கலங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி. அடுத்ததாய் நாம் பார்க்கின்றோம், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், நான் உன்னை பலப்படுத்துவேன். பலவீனத்து நிமித்தமாய் நீ சோர்ந்து போயிருக்கின்றாயா? அநேக காரியங்கள் உன்னை பலவீனப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகின்றதா? ஆண்டவர் உன்னை பலப்படுத்த போதுமானவராக இருக்கின்றார். உனக்கு சகாயம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கின்றார். கடைசியாய் நாம் பார்க்கின்றோம், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட நாம் இந்த பூலோகத்திற்குள்ளாய் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்கி பலப்படுத்த போகின்றார். பயப்படாதே மகனே, மகளே, உடைய சூழ்நிலைகளை கண்டு நீ பயந்து போகாதே. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கின்றார். அவர் உன்னை பார்த்து சொல்கின்றார், நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன் தேவன், உனக்கு சகாயம் செய்து உன்னை என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி. ஆகினால் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாக்குத்தத்தங்களாய் ஆக்கிக் கொண்டு நாம் இந்த பூலோகத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் கூட நான் தேவனுடைய சமூகம் தானே நமக்கு முன்பதாய் கடந்து சென்று கோணலான காரியங்கள் எல்லாவற்றையும் சபையாக்குவாராக. ஆமென்.